வணக்கம். இது பரிதி ஊடகத்தின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மனித கடத்தலின் பின்னணியில் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர், வெளிவரும் தகவல்கள். ஆளும் கட்சி எம்பிக்களுக்கான கூட்டத்தில் மோதல், நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் வைத்தியசாலையில். உக்ரைன் கள முனைகளில் மஹிந்தவின் முன்னாள் பாதுகாவலர். அதிபர் ரணிலின் உத்தரவை உதாசீனப்படுத்தும் அரசு அதிகாரிகள். கவனையினத்தால் பறிபோன வெளிநாட்டவரின் உயிர். ஜாலில் கார் மீது முச்சக்கர வண்டி மோதி விபத்து, ஒருவர் படுகாயம். அதிகரிக்கும் உயிரிழப்புகள், தொடரும் சீரற்ற காலநிலை. ஜாலில் போலி ஆவணம் மூலம் கனடா நபரிடம் கோடிக்கணக்கில் மோசடி. தமிழர் பகுதியில் பெரும் சோக சம்பவம், இளம் குடும்பஸ்தர் பரிதாபமாக உயிரிழப்பு. இனி தொடர்வன விரிவான செய்திகள். நாட்டில் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் உள்ளிட்ட சுமார் 1000 இலங்கையர்கள் ரஷ்ய ராணுவத்துடன் இணைந்து உக்ரைனுக்கு எதிராக போரிட்டு வருவதாக அண்மை நாட்களாக தகவல் வெளியாகி வருகின்றன. மேலும் இதுவரையில் 16 பேர் உயிரிழந்திருப்பதாக இலங்கை அரசாங்கம் தெரிவித்துள்ளது. தற்போது வரையில் காணாமல் போன மற்றும் விபத்துக்குள்ளாகியவர்கள் தொடர்பில் 411 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. சூம் கூட்டங்கள் மூலம் ரஷ்யாவிற்கு ராணுவ வீரர்களை இணைக்கும் போது சதுரங்க தண்ணி நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகரவின் செயலாளர் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டதாக ரஷ்யாவில் நடைபெற்று வரும் போரில் இருந்து தப்பித்து இலங்கைக்கு முதலில் மீண்டும் வந்த ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் மனோஜ் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அலுத்கமகே மேற்கொண்ட தாக்குதலில் சக நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் குணதிலக்க ராஜபக்ஷவே இவ்வாறு காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவத்தில் காயமடைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் குணதிலக்க ராஜபக்ஷ கொழும்பு ராணுவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த மோதலை தடுப்பதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் ராஜபக்ஷ முயற்சித்தார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் 2009 ஆண்டு நிறைவுக்கு வந்த பின்னர் இறுதி யுத்தத்தின் மஹிந்த ராஜபக்ஷவின் மெய் பாதுகாவலராக இருந்த ராணுவ அதிகாரி ஒருவர் தற்போது உக்ரைனுக்கு ஆதரவாக போரிட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. சுமார் 2.5 ஆண்டுகளுக்கு மேலாக மஹிந்த ராஜபக்ஷவின் மெய் பாதுகாவலராக இருந்த லஹிரு காவிந்த அத்துருசிங்கே என்பவரே உக்ரைனுக்கு ஆதரவாக போரிடுவதாக கூறப்படுகிறது. கொழும்பில் மூண்ட கோட்டாபய அரசிற்கு எதிரான போராட்டத்தின் போது அப்போதைய பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் மெய் பாதுகாவலராக அவர் பணியாற்றியுள்ளார். எனது முழு விருப்பத்தின் பேரிலேயே உக்ரைன் ராணுவத்தில் இணைந்து கொண்டேன். எவ்வாறாயினும் இலங்கை ராணுவத்தில் இருந்து நான் அதிகாரப்பூர்வமாக விலகவில்லை என தெரிவித்துள்ளார். வவுனியாவில் மக்களுக்காக காடுகளை விடுவிப்பு செய்யுமாறு அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்த போதிலும் அதிபரின் உத்தரவை சில அரசு அதிகாரிகள் உதாசீனப்படுத்துவதாக வவுனியா அபிவிருத்தி குழு தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கு திலீபன் குற்றம் சாட்டியுள்ளார். அபிவிருத்தி குழு அலுவலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இவ்வாறு தெரிவித்தார். தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில், அதிபர் ரணில் விக்ரமசிங்கவிடம் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தவுடன் இணைந்து நான் தொடர்ச்சியாக கொடுத்த அழுத்தத்திற்கு அமைவாக வவுனியா மாவட்டத்தில் வனவள திணைக்களத்திடமிருந்து பல்லாயிரக்கணக்கான காணிகளை விடுவிப்பதற்கான அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளது. குறிப்பாக இந்த ஊடக சந்திப்பினை மேற்கொண்டதன் நோக்கமானது இவ்விடயத்தினை கிராம சேவையாளர்களிடம் தெரியப்படுத்துவதற்காகவே. உங்களுடன் இணைந்து காணி விடுவிப்பதற்குரிய இடங்களை அடையாளப்படுத்தும் போது நாங்கள் உங்களுடன் இணைந்து அடையாளப்படுத்திய மக்களுக்கான காணிகளை ஆக்கிரமிப்பதற்கு வனவள திணைக்களத்திற்கு இடமளிக்க மாட்டோம் எனவும், மாறாக எல்லை கற்கள் போடாமல் இடத்தினை பார்வையிடுகின்றோம் என கூறி உயிர் மரங்களில் அடையாளமிட்டு அவ்விடத்தில் GPS எடுத்து அதனை வர்த்தமானி அறிவித்தலாக வெளியிட வனவள திணைக்களமும் வவுனியாவில் உள்ள சில அதிகாரிகளும் நடவடிக்கை எடுத்திருக்கின்றனர் என தெரிவித்துள்ளார்.
வெளிநாட்டவர் ஒருவர் தொடருந்தின் கதவில் ஆபத்தான முறையில் பயணித்தமையால் சுரங்கம் ஒன்றின் சுவர் மோதி உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்து சம்பவமானது நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்த வெளிநாட்டவர் கொழும்பு கோட்டையில் இருந்து பதுளை நோக்கி சென்று தொடருந்தில் பயணித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி நானோயா மற்றும் இடல் கசின்ன தொடருந்து நிலையங்களுக்கு இடையிலான 19ஆம் இலக்க சுரங்கப்பாதையில் மோதி இந்த வெளிநாட்டவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த வெளிநாட்டவரின் சடலம் தொடருந்து நிலைய பாதுகாப்பு உத்தியோகத்தர்களால் ஹப்புத்தலை தொடருந்து நிலையத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் வீதியோரமாக தரித்து நின்ற கார் மீது பின்னால் வேகமாக வந்த முச்சக்கர வண்டி மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இச்சம்பவமானது நீர்வேலி வில்லு மதவடி திருப்பத்திற்கு அருகில் இன்று சற்று முன்னர் 5 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது முச்சக்கர வண்டியை செலுத்தியவரின் முகத்தில் பலத்த காயமடைந்த நிலையில் உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 16ஆக உயர்ந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. களனி, களு, நில்வலா, ஜின் மற்றும் அத்தனகலு ஓயாவை சூழவுள்ள வெள்ள நிலைமை தொடர்கின்றமையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் வரக்காப்புல பிரதேசத்தில் சுமார் 246 மில்லிமீட்டர் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. இதேவேளை மேல் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையினால் நாட்டின் 5 முக்கிய ஆற்றுப்படுக்கைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் போலி ஆவணங்களை உருவாக்கி மருத்துவர் என அறிமுகப்படுத்தி கனடாவில் உள்ள ஒருவரிடம் 1,42,00,000 ரூபாய் மோசடி செய்த குற்றச்சாட்டில் நபரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபர் யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் ஜகத் விசாந்தவின் கீழ் இயங்கும் யாழ்ப்பாணம் மாவட்ட விசேட குற்ற புலனாய்வு பிரிவு பொறுப்பதிகாரி குணரோயின் தலைமையிலான காவல்துறை குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார். இதனையடுத்து சந்தேக நபரிடமிருந்து அதிசொகுசு காரொன்றும் 15 பவுன் நகைகளும் 5 லட்சம் ரூபாய் பணமும் 5 கைபேசிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. அவற்றை கொண்டே அவர் மோசடிகளை மேற்கொண்டுள்ளார். கனடாவில் உள்ள ஒருவருடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டுள்ள இவர் மருத்துவ மேற்படிப்புக்காக புலமை பரிசில் கிடைத்துள்ளது என்றும் அதனால் வெளிநாடு செல்லவுள்ளேன் என்றும் கதை விட்டுள்ளார். யாழ்ப்பாணம் நகர பகுதியில் காணியொன்று தனக்கு உள்ளது என்று தெரிவித்து அதற்குரிய ஆவணங்களையும் அனுப்பியதுடன் அதையடுத்து 1,42,00,000 விலை பேசியிருக்கிறார். அதை நம்பி கனடாவிலிருந்து உண்டியல் மூலமும் வங்கி கணக்கு ஊடாகவும் 1,42,00,000 ரூபாய் கைமாறியுள்ளது. விசாரணைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் சந்தேக நபர் இன்று யாழ்ப்பாணம் நகர பகுதியில் நடமாடுவதை அறிந்து கொண்ட யாழ்ப்பாணம் மாவட்ட விசேட குற்ற விசாரணை பிரிவு போலீசார் சந்தேக நபரை கைது செய்தனர். முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் கிழக்கு பகுதியில் கரைவலை தொழிலில் ஈடுபட்டிருந்த நபரொருவர் கடலில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவத்தில் அவிசாவளை பகுதியைச் சேர்ந்த 32 வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையான சிவனு சிவகுமார் என்பவரே உயிரிழந்துள்ளார். உடற்கூற்று பரிசோதனைக்காக சடலம் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது.